சின்ன பிள்ளையாக நாம் இருக்கும்போது நமக்கு கதைகள் சொல்ல தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. இப்ப கதை சொல்ல யாரும் இல்லை. அப்படியே கதை சொல்ல தாத்தா பாட்டிகள் தயாராக இருந்தாலும் அதை கேட்பதற்கு பேரம்பேத்திகள் தயாராக இல்லை. ஜெனரேஷன் கேப். ஒரு பாட்டி ஒரு பேரனை கூப்பிட்டுருக்கு, பேராண்டி இங்க வா, உனக்கு ராமாயணம் சொல்ல போறேன்டோன்னா இவன் டென்ஷன் ஆயிட்டான். இப்பதான் பயலுகெல்லாம் சும்மாவே டென்ஷன் ஆவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா நீங்க? நம்மளையும் டென்ஷன் ஆக்குவாங்க. ஸ்கூலுக்கு காலையில் எழுப்புங்க, எந்திரிக்கவே மாட்டான். 5 நிமிஷம் கேட்டு தூங்குவான். பாத்ரூமுக்கு போனவன் எங்க பார்த்தா பாத்ரூம்லயே தூங்கிட்டு இருக்காங்க ஒருத்தன். உண்மை. ஒருத்தன் தூங்கிக்கிட்ட பல்லு விளக்கி புருஷ மூக்குல விட்டு தூக்கம். பிறகு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் பஸ் வந்துடும், ஷூவை தூக்கிட்டு ஓடுவான். இப்பெல்லாம் அனுப்பி விட்டோன்னு பெரிய நிம்மதி இருக்குமே. அப்பா போயிட்டாங்களா, திரும்ப ஒரு அம்மா வெளியே வந்து வேற பார்க்கும், போயிட்டாங்களா, ஏன்னா வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு ரிலீஃப். போயிட்டாங்க என்ன பாடுபடுத்துறாங்க அப்படி. பிறகு மத்தியானம் 1:30 மணி 2 ஆயிடுச்சு, அப்படி ஏறும் பிரஷர், வந்துடுவாங்கல. என்ன பாடுபடுத்த போறாங்க. நல்லா கவனிங்க, லைஃப் நான் என்னன்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். பிறகு நம்ம பிள்ளைங்கள்லாம் காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் போன உடனே நம்ம வீடு ஒரு வெற்றிடமா போயிடும். அப்ப மீண்டும் ஏங்குவோம், என் பிள்ளைலாம் எங்க, அந்த சத்தம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஏங்குவோம். பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை, அதாவது பேரம்பேத்தியா வளர்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் அதே மாதிரி அப்பா மாதிரியே பண்ணும். அப்படியே பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லிக்கிறோம் வேற, அப்பா மாதிரியே இருக்கிறோம். ஆமா, அந்த ஃபேக்டரியில இருந்து வந்தது அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன பிஞ்சாம் பண்ண பிள்ளையா இது? அப்பா மாதிரியே இருக்கான். இதுக்கு பேரு லைஃப் சைக்கிள். இந்த சைக்கிள் இருந்து யாருமே ஓட முடியாது. நகை கடை, நகை வாங்குறது மாதிரி. நகை கடைக்கு இப்போ போனீங்கன்னா என்ன சொல்லுவோம், போய் பார்த்துட்டு என்ன விலை, போன வருஷமே வாங்கியிருக்கலாம், ஏன் இந்த வருஷம் வாங்கினா என்ன, வாங்க மாட்டோம், அடுத்த வருஷம் இதைத்தான் சொல்லுவான், போன வருஷமே வாங்கியிருக்கலாம். இது ஒரு நடைமுறை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். இதென்ன உண்மை இது. ஆக பயலுங்களை நீங்க பாருங்க, எழுப்புனா எழுந்திருக்க மாட்டாங்க. அதுல திங்கக்கிழமை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். உலகத்திலேயே அதிகமாக ஹார்ட் அட்டாக் எப்போ வருதுண்டா திங்கக்கிழமை தான் வருமா உலகத்திலேயே. அமெரிக்காலையெல்லாம் சில ஏரியால ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குமா. ஏன்னா 2 நாள் சனி ஞாயிறு லீவ் வந்து ஹெப்பி அவருக்கெல்லாம் இந்த ஆளு போயிட்டு வந்த பிறகு தண்ணிலாம் போட்டு ஜாலியாக இருந்திருக்கும். திங்கக்கிழமை வேலைக்கு போறோன்னே டென்ஷனு, காலையில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பயலுக்கு அந்த பிரச்சனை தான். ஸ்கூல் நேரத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் வேதனை, லீவான நேரத்தில் தூங்கலாம்ல, தூங்க மாட்டான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு 6 மணிக்கே எந்திரிச்சு நமக்கு வேற டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? இதுதான் வாழ்க்கை. ஒரு மோட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க பயலுக. கழுவுறான். சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டாங்க, கழுவான், ரிம்மை மாட்டுவான், இதை மாத்துறான், ரிம்மை மாத்துறான், ஹேண்டலை மாத்துறான். பார்த்துருக்கீங்களா நீங்க? கழுவி அந்த மோட்ரு டென்ஷன் ஆகி ஒரு நாள் முடிவு பண்ணுது, அந்த மோட்ரு இவன்கிட்ட இருந்து எப்படி விடுபடுறது, ஒரே வழி தற்கொலை தான். தற்கொலை பண்ணா என்ன பண்ணணும், ஆக்சிடென்ட் தான். ஒரு நாள் போய் அந்த மோட்டர் அடிபட்டு அப்படியே உடஞ்சி சுக்குநூறா போயிருது. விபத்து என்ற பெயரில் அந்த மோட்டார் சைக்கிள் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொண்டது. இவன்கிட்ட தான் கழுவித கொண்டுருவானே. கழுவுறாங்க, போறாங்க, சும்மா போவான். எங்கடா போறீங்க? சும்மா போறேன். சும்மா வருவான். ஏன்னா சும்மாவா ஒன்று ஆண்டவன் உன்னை படைச்சா? முடிய வேற இப்படி வச்சுக்கிறாங்க.
பயங்கர கைத்தட்டலா இருக்கு. இருக்கோ? அங்க இருக்கு. அங்க ஒரு ஆள் கை காட்டிட்டாரு. நம்மால கரெக்டா காட்டிடும். எனக்கு பார்த்தா பழைய ட்ரோஜன் அது மாதிரி தெரியும். நான் ஒருத்தட்ட கேட்டேன் இது என்ன அப்படின்ட்டு. இதுக்கு பேரு பிரமிட் பவர் அப்படின்டா. பிரமிட் பவரா? பழைய சமாதி மாதிரி தெரியுதியா? கைங்க நம்ம காலத்துல எல்லாம் இந்த காலங்களை பாருங்க, காலங்கள் எப்படி மாறுது. நம்ம காலங்கள் அந்த காலத்துல எல்லாம் பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு அதுக்கு பேரு பழசு. ஆனா இப்ப கிழிச்சே விக்கிறாங்க, அதுக்கு பேரு புதுசு. காசு கொடுத்து கிழிஞ்சு போன பேண்ட் ஜீன்ஸை உடுத்திக்கிட்டு வர்றான் பிச்சைக்கார கோலம். காலம் மாறிடுச்சுங்க. மாறலையா? அந்த காலத்துல 10-15 குழந்தைகளை பெற்று வளர்த்தார்கள். எப்படி? நம்பிக்கை, உழைப்பு. ஒரு பாட்டி 15 புள்ள பெத்துட்டு இருக்க ஒன்னும். எப்படி பாட்டி பெத்த? நான் தான் பெத்த. என்ன போட்ட அப்படிங்குது. விட்டா நம்மள அடிச்சிடும் போட உட்கார்ந்து இருக்குங்க. இருக்க அப்படி உட்கார்ந்து இருக்க. ஒரு தாத்தாட்ட தெரியாம கேட்டுட்டேன், எப்படி தாத்தா 10 புள்ள பெத்த? தாத்தா சொன்னாரு பாருங்க. தாத்தா சொன்ன, நான் எங்க பெத்த, எல்லாம் அவன் கொடுத்தான். தாத்தாவுக்கு சம்பந்தமே இல்லாதது போல அவன் தான் கொடுத்தான். நான் அதுல எந்த சந்தேகம் இல்லை. தோட்டம் இது என்ன சொல்ல விட்டுருவோம். அத முடியல. என்ன பேசுற இந்த தாத்தாட்ட? அவன் கொடுத்தான், டேரண்ட் ஆயிட்டாரு. ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்துட்டு போதுண்டா சாமி போதும், இனிமே நான் பிள்ளையே பெற மாட்டேன். 20-12 ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்லிச்சான் பிள்ளைய பார்த்து, 21ஆம் தேதி 12வது மாதம் 2012 உலகம் அழிய போகுதான். இந்த படத்தை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா உன்னை பெற்றிருக்கவே மாட்டேன். அப்படி போச்சு வாழ்க்கை. ஆக மாற்றங்கள் என்பது நடந்தே தீரும். எந்த சமுதாயம் மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ, மாற்றங்கள் மாறாத சமுதாயத்தை பழி வாங்கிவிடும். இதான் சரித்திர உண்மைகள். உடம்பு மாறிடுச்சு, உணவை மாத்துங்கள். முடியாதா? சாப்பிடுற உணவை நம்மளை அழித்து விடும் ஒரு நாள். நாட்டில் எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் பிள்ளைங்களும் படிச்சே ஆகணும். முடியாதா? படித்தவன் நம்ம பிள்ளையை அடிமையாக்கி விடுவான். ஒன்னும் செய்ய முடியாது, நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது. சத்தியமான வார்த்தைகள். இவ்வளவு பெரிய உண்மை. மாறிக்கிட்டே இருக்கு எல்லாமே. சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். உலகத்தில் மாற்றங்கள் மட்டும்தான் நிரந்தரம். மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு இனம் மட்டுமல்ல, மனித இனம் மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள் கூட மாற்றத்தை விரும்பாவிட்டால் அழிக்கப்பட்டுவிடும். அதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் டைனோசஸ். டைனோசஸ் அழிந்து போனது காரணமே உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப அது தன்னை மாத்திக்கிற தெரியாததால் சேஞ்சஸ், மாற்றங்கள் அதை அழித்து விட்டது. இது மிகப்பெரிய உண்மை. இதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா தாங்க இருக்கணும். முடியாதா? நல்லா இருப்பவன் நம்மளை கேவலப்படுத்தி விடுவான். அது நம்மளால்